சுந்தரா வணக்கம். நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை. இப்போ ஒரு அருமையான பாடி பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப லேட்டஸ்ட் வண்டிங்க, 2024 பாடி. இது மஹிந்திரா குரூசியோ BS6. பழைய டூரிஸ்ட்டுக்கு வந்து ஆப்டாக அப்படியே பயங்கர ஃபிட்டாகும், சூப்பராக இருக்கும். இந்த பாடி ஒரு புது லான்ச் பண்ண பாடி எல்லாமே உங்களுக்கு நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாமே புஷ்பக் சீட் தான். சீட்டை வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 சீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. தேவைன்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பேபி சீட்டு போட்டுக்கலாம், டூல்ஸ் பாக்ஸு, டிக்கி இது வந்து கிடையாது. டிக்கி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு வந்து நம்ம எடுத்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இல்லை தேவையில்லைன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். பக்காவாக இருக்கும் பாடி, சூப்பராக இருக்குங்க. ப்ரைஸ் வந்து 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபைனல் ப்ரைஸே 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரம் வாங்க, நேரம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு ஃபைனல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஃபிக்ஸட் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நேரம் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம நேராக பேசும்போது ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு இருக்குது, பேசி எடுத்துக்கலாங்க. பாடியை பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை எடுத்துக்கங்க. பக்காவாக இருக்குங்க. வாங்க நான் விசுவல் அவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி தான் இருக்குது, இதை எப்படி தேவைன்னா எப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கலான்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இன்டீரியர் பார்த்தோம்னா உள்ள ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. ஒரு சைடு வந்து டபுள் சீட் போட்டிருக்காங்க, ஒரு சைடு சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் வந்து ப்ராப்பராக அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 சீட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைன்னா இதே சீட் நம்ம வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 15 பேர் உட்காந்துக்கலாம். பேபி சீட்டுன்னு சேர்த்தா இன்னும் கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டாப்னால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பிளெயின் தான் இருக்கும். டிசைன் அதிகமாக இருக்காது. கிளாத்தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்டராக பைப் மட்டும் தான் பண்ணிப்பாங்க. நமக்கு தேவைன்னா நமக்கு கோச் உள்ள மாதிரி நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேவையில்லைனா நம்ம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி அதுவே போதுங்க, பெட்டராகவே இருக்கும். அந்த நமக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். மற்றபடி அவ்வளோ கட்டாயம்னு தேவையில்லை. இதே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் நம்ம செலவு பண்ண முடியும்னா செலவு பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி சுவிட்சஸ் எல்லாமே வந்து கம்பெனியில் வர்றதுங்க. ப்ராப்பராக வந்து அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ரெகுலராக என்ன இருக்குமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க அவங்க. நமக்கு தேவையான என்ன செட் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சேம் அந்த எல்லா ப்ராப்ஸுமே வந்து டீட்டெயிலாக பக்காவாக இருக்குது. இந்த சேஃப்டி, பேசஞ்சர் சேஃப்டி வைப்பு, மற்றபடி டிரைவருடைய சேஃப்டி, இப்போ அந்த ஃப்ரேமு, நோட்டீஸ் போர்டு எல்லாமே வந்து ரெகுலராக வரதான் கம்பெனியில். உள்ள ஃப்ரண்டேஜில் டேஷ்போர்டு எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஏற்கனவே உள்ள ஒரிஜினல் சேஸ் வந்து ரிமூவ் பண்ணனால அந்த ஹோல்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம மறுபடியும் ஃபிட் பண்ணும்போது பக்காவாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரைவர் பார்ட்டிஷன் ஏரியாவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ஸ் எந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயத்த வந்து ப்ளைனாக தான் கொடுப்பாங்க. நமக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். இந்த பானட்டோட அந்த கவர் எல்லாமே உள்ள பாடி உள்ளே இருக்குது. மற்றபடி ஜாக்கி, இயர் ஜாக்கி எல்லாமே இருக்குது. பாடியில் என்னென்ன வருமோ ப்ராப்பராக எல்லாமே நமக்கு கண்டிப்பாக எல்லாம் கொடுத்துருவாங்க. பாடி வந்து ரெகுலராக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே யூஸ் பண்ணவும் உங்களுக்கு தெரியும் பாடி என்னென்ன இருக்குன்னு தெரியும். பின்னாடி டிக்கி கிடையாதுங்க. டிக்கி வந்து நம்ம தேவையான ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறணும். மற்றபடி இண்டிகேட்டு, பம்பர்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக உள்ளதான். பாடியில் எந்த ஒரு டேமேஜ்னு பாடினா கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இறக்கி வச்சுருக்காங்க. புது பாடி 2024 படி நான் சொன்னேன். நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. குரூசியோ, இந்த ஸ்டிக்கர் குரூசியம் போட்டிருக்கு. மஹிந்திரா குரூசியம் போட்டு பார்த்தீங்களா, BS6ங்க. அது லேட்டஸ்ட் மாடலு. டோர் ஆக்சப்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஃபுல் கிளாஸ். பழைய டூரிஸ்ட்னால் வந்து ஆஃப் கிளாஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. வீல் ஆச்சுன்னா லப்பர் கொடுத்துருக்காங்க. அது ப்ளைனெல்லாம் லப்பர் கொடுத்துட்டு இது ஒரு டிசைன் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தேவையில்லைன்னா இப்படியே எடுத்து நம்ம ரோட்டுக்கு ஓட்டிக்கலாங்க. சைடு மிரருமே டாப் ஒரு மிரரு, கீழே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு கீழே எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ராப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் நான் சொன்னேன் 3,50,000 சொல்லாமல் சொன்னேன். நான் நேரம் வந்தால் உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு ஒரு அது உள்ள ஒரு அமைதி தான் என்ன பெட்டராக பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நேரம் வந்து நீங்கள் பேசுனா ஓகே தான். டிரைவர் ஏரியாவும் பக்காவாக இருக்குது. ரைட் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு, பாடி, கிளாஸ்னால் ஒயிட் கிளாஸு, வாட்டர் கிளாஸு கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வாட்டர் சேஞ்ச் தேவைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பக்காவாக இருக்குங்க. கம்பல்சரி இந்த பாடி வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. தேவைன்னா கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி பாடி சொந்தமாக்குங்க. உள்ள பாடி கீழே பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளைவுட்மாக புதுசாக போட்டது பார்க்கும்போது விசுவல் அவ்வளோவே தெரியும். ஒரு கோய் பெயிண்ட் அடித்தோம்னா பக்காவாக இருக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா பாடி சொந்தமாக்குங்க.
அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுவோம், பேசுவோம். வணக்கம்.